உன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தால் தூங்காமல் அதை கண்டு ரசித்தேன். தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். யாரும் மானிடரை இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டிக்கொள்ள தோன்றும். நீயும் நானும் அங்கே வாழ்கின்ற வாழ்வை வரும் காலம் செதுக்கிட வேண்டும். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு ஆணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்த்து சலிக்காத ஒரு ஆணும் நீதான். சலிக்காத ஒரு ஆணும் நீதான். பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. சரோ சரோ சரோ, என்னாச்சு? சத்தமே இல்ல. என்னங்க கூப்பிட்டீங்களோ? என்னாச்சு சரோ, கனவுதான் கண்டுட்டு வரியோ? இல்லங்க, யோசிச்சுட்டே வந்தேன். யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை முதல்ல கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் ரெண்டாவது கொடுக்கணும்னு யோசிச்சுட்டே வந்தேனா, அதான் நீங்க கூப்பிட்டது எனக்கு காதுல விளையலன்னு நினைக்கேன். சரி சரோ, முதல்ல யார் வீட்டுக்கு போனோம்? யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்? நீங்க எங்க ஊருக்கு வாங்க, நான் சொல்லி. சரி சரோ. முதல்ல பிசாண்டிக்கு தான் கொடுக்கலான்னு நினைக்கேன். அப்பதான் பீஸ் போட முடியும். என்னது பீஸா? அது ஒண்ணு இல்லங்க, பிசாண்டி எங்க அம்மைக்கு சம்மந்தி இல்ல. ஓ சரி சரோ. ஏங்க அப்புறம் நாளைக்கு என் கூட வாரியலா? ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. எங்க சரோ? அது வந்துங்க அவிய ரொம்ப முக்கியமானவிய. என் தம்பி வேலை செய்யல ஓனர். ஆமா, அவர் இங்கதானே இருக்காரு. அவருக்கு இல்ல, அவருக்கு இன்னைக்கே கொடுத்துருவோம். அவரோட பாட்டி ஊர்ல இருக்காவ, கிராமத்துல. அவியலுக்கு கொடுக்கணும், அப்புறம் தெரிஞ்சவியலும் அங்க இருக்காவ. அதனால அவிய வீட்டுக்கு மட்டும் நம்ம நாளைக்கு கார்ல போயிட்டு வந்துருவோம். நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போயிடாங்க, விடிய காலம் எழும்பி அவி வீட்டுக்கு கிளம்புவோம். அப்பதான் போயிட்டு நைட்டுக்குள்ள வர முடியும். அப்படியே சரோ, கண்டிப்பா அவ்வளவு தூரம் போய் பத்திரிக்கை வைக்கணுமா? அந்த அளவுக்கு அவங்க முக்கியமானவங்களா? ஏங்க பாட்டி முக்கியமானவிதான், போன் போட்டு சொன்னாலும் வந்துருவாவே. ஆனாலும் உங்களை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போனதே இல்லல இது வரைக்கும். அதான் உங்களை கூட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி சரோ, போலாம். சரிங்க. நான் ஒன்னும் பாட்டிக்காக போவேல. அந்த பரதேசி பையன் ஆனந்த் அங்கதான் இருக்கான். அவன் கண்ணு முன்னாடி நானும் என் புருஷனை சுவாடியா போய் நிக்கணும். இடிகுழுவான் எத்தனை நாள் உன் புருஷன் வரமாட்டானு கேட்டிருக்கான். அவன் முன்னாடி என் புருஷனோட போய் நிக்கணும். கல்யாணத்தை முடிச்சு வச்ச என் முன்னாடியே பொண்டாட்டி கட்டி கட்டி பிடிச்சிட்டியா பேதி இருக்க. அப்படியே கொஞ்சம் அது மட்டுமா என் பேர அவன் பிள்ளைக்கு வச்சு நீ அசிங்கப்படுத்ததுக்கு பார்த்தான். அவன் முன்னாடி போய் நின்று நானும் என் புருஷனும் அழகா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லணும். அதுவும் என்னோட அழகான புருஷனை பாருன்னு சொல்லணும். அவனுக்காகவே அந்த ஊருக்கு நாளைக்கு நான் போயே ஆகணும். பிசாண்டி பிசாண்டி, பிசாண்டி, நானும் கூட வந்திருக்கேன், புருஷன் மட்டும் வரல. நீங்க பழகிற மூஞ்சி தானே மகரி, இன்னைக்கு தானே முத தடவையா வந்திருக்காரு. மகரி வாங்க உட்காருங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு தான் போறோம். என்ன குழம்பு பிசாண்டி? அது காரி வாங்கிறதுக்கு என்கிட்ட போறேன் வானரி, ஒரு 100 கிராம் காரி எடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன். ஓ, நீங்க 100 கிராம் கறி எடுத்து ஆக்கிட்டாலும் நாங்க சாப்பிட்டு ஆடி அழுத்து தான் போயிருவோம்.
ஆ சரி சரி. பிசாண்டி இந்தாங்க பிடிங்க, பத்திரிக்கை வாங்கிக்கிடுங்க. பிசாண்டி கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துருங்க. குடும்பத்தோட வந்து வீட்ல எங்க கும்மி அடிக்க? மண்டபத்துக்கு வந்தா போதும், மண்டபத்துல தான் கல்யாணம் நடக்க போகுது. எங்க அம்மா தலையிலே மிளகா அரைங்க பிசாண்டி. ஆமா, நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, என் தங்கச்சிங்க நான் எங்க போனேன்? எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நேரம் இங்க தான் வாரேன். என்ன நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, நான் பிறகு போய் பாத்துக்கிறேன். உள்ள இருந்துட்டு என் புருஷன் வந்ததுக்கு பிறகு வராம இருக்காளேன்னு நினைச்சிட்டு தான் கேட்டேன். ஓ, நீங்க வரலனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி வந்து போய் இருக்கட்டும் போதும். கல்யாணத்துக்கு மட்டும் வந்துருங்க, நாங்க வாரோம். ஏங்க வாங்க போவோம். அடடே ஓனர், ஆச்சரியக்குறி ஆச்சரியக்குறி. என்ன ஆச்சரியக்குறிங்க? ஓனர், நீங்க உங்க புருஷனோட வந்திருக்கீங்களே? ஆமா, என் புருஷனோட தான் வந்திருக்கேன். அதுக்கு என்ன, எதுக்கு இப்படி சாக்காவியா? இல்ல ஓனர், நீங்க உங்க புருஷனோட எல்லாம் வந்திருக்கீங்களா? அதான் சாக்கா இருக்கு. என் புருஷனோட தானே வந்திருக்கேன். என்னமோ உன் புருஷன் கூட அந்த மாதிரி நீ சாக்காவியா? இல்ல ஓனர், இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்தது இல்ல, உங்களை எப்படி பார்த்ததும் இல்ல. அதான் புதுசா இருக்கேன்னு சாக்கானே. ஏனே வெளிநாட்டானே, வந்து உட்காருங்கண்ணே. சோறு சாப்பிட்றீங்களா, காப்பி சாப்பிட்றீங்களாண்ணே? நான் நல்ல சமைப்பேன் பார்த்துருங்க, ஓனர்ட்ட வேணா கேட்டு பாருங்க. நான் வியாபாரம் எல்லாம் பண்றேன். தினமும் விதவிதமா சமைச்சு ரோட்ல வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். ஓனர் அடிக்கடி நம்ம கடையில தான் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. எதுக்கு இப்ப இந்த விளம்பரம்? ஓனர், உங்க புருஷனுக்கு உங்களை பத்தி தெரியாதுல்ல? என் புருஷனுக்கு என்ன பத்தி தெரியாதோ? தெரியும் ஓனர், என் ஹோட்டல்ல தான் அடிக்கடி சாப்பிடுறீங்க, அவருக்கு தெரியாதுல்ல? ஆமா, இவர் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, நாங்க சமைச்சதே கிடையாது. என்னைக்காவது என் பிள்ளைல ஆசைப்பட்டுச்சுன்னா வந்து வாங்க வருவேன். என்னமோ தினமும் வா வீட்டுல தான் சட்டி பானையில கழுவி கம்பிட்டு நாங்க வந்து சாப்பிட்ட மாதிரி. ஓனர், ஒரு நாள் எங்க வீட்டுல சமைச்சு வச்சு சாப்பிட்டீங்களா? சீ, பயமுடு. என் புருஷன் கூட வரும்போது உனக்கு கண்டதில் ஞாபகம் வருமா? ஓனர், நான் சமைச்சது நீங்க சாப்பிட்டீன்னு தானே சொன்னேன். ஆனந்தண்ணனை பத்தி சொன்ன மாதிரி நீங்க டென்ஷன் ஆவறீல ஓனர். சீ, பியோதி இருப்ப பயமுடு. என் புருஷன் இருக்கும்போது பேசிட்டு பேசியது. ஐ எம் சாரி ஓனர். சாரி அண்ணே, உங்களை ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டேன் அப்படின்னு நில்லுங்கண்ணே. என்னது? ஐயோ உட்காருங்கண்ணே, ஓனர் யாசியாவை உங்களை நிக்க வச்சிருக்கேக்கு. வேணாமா, இருக்கட்டும் சரோ, நான் நிக்கிறேன். அப்படி அங்க நிக்கிறீங்களோ? முதல் முறையா வந்திருக்கீங்களா, அதான் நிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி அவட்ட கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல சரோ, இருக்கட்டும். ஒரு வீட்லயே உட்கார்ந்து நேரம் போயிரும்ல. சரிங்க, அதுவும் சேர்தான். குழந்தை, நம்ம டாடி எங்க? அது வந்து ஓனர், டாடி வேலைக்கு போயிருக்காவ. என்ன 1 மணி நேரம் கழிச்சுன்னா வந்துருவாவ. அப்படியே சார்ஜர்னா 1 மணி நேரம் கழிச்சு இந்த டாடியை பாத்துக்கிடி. இப்போ நீ பத்திரிக்கை வாங்கிக்க, தம்பி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன். இந்த குழந்தை குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். சரி ஓனர், நீங்க கூப்பிடாட்டி நான் வந்துருவேன். ஆமா, கல்யாணத்துல வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அதுவா ரெண்டும் சேர்ந்து தான் படியும். வெஜ்ஜா இருக்கோ நான்வெஜ்ஜா இருக்கோ, எது இஷ்டமா சாப்பிட்டுக்கலாம். சரிங்க ஓனர். ஆனா கல்யாண ஆர்டர் யார்கிட்ட தருவேன்னு பார்த்தேன், யார்ட்டையோ கொடுத்துட்டீங்களா ஓனர்? அது வந்து குழந்தை, நீ கல்யாண வீட்டுக்கு ஒரு விருந்தால வரணும். சமையல்காரியா வரது எனக்கு பிடிக்கல, அதனால தான் வாட்டு தரல. பொண்ணு வீட்டுக்காரவையும் ஒரு ஆள் சொன்னவ அங்க கொடுத்தாச்சு. ஓ அப்படியா, சரி ஓனர். அடுத்தடுத்து விசேஷங்கள் வரும்போது நம்மகிட்ட தந்திருக்க, இனி மறந்துடாங்க. சரி சரி பாப்போம். என்ன நிறைய வீட்டுக்கு நாங்க 2 பேரும் பாண்டியிருக்கு, நாங்க போயிட்டு வரோம்.
சரிங்க ஓனர், இங்கனக்குள்ளே கொடுங்க. வெளியூருக்குலாம் போயிடாதுங்க. முக்கியமா பாட்டி ஊருக்கு பக்கம்லாம் போயிடாதுங்க ஓனர். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க அங்கதான் போக போறோம். என்ன சொல்றீங்க ஓனர்? அங்கேயா? ஆமா, நாளைக்கு நானே என் புருஷனும் அங்கதான் போக போறோம். அங்க போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வர போறோம். ஓனர், ஆபத்திற்கு பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு ஆபத்தும் வராது. சரோ, என்ன ஆபத்து? ஏனே, அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. ஏன், எதுக்காக எனக்கு தெரியக்கூடாது? அது தெரிஞ்சவங்க பயப்படுவீல்ல, அதான். அப்படி என்ன விஷயம் சரோ? அது ஒண்ணே இல்லைங்க, ஒரு தடவை நாங்க போய் காட்டு வாசிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அதைத்தான் அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஓனர், அது இல்ல ஓனர். வாய் மூடி, எனக்கு தெரியும். ஓனர், உங்க நல்லதுதான் சொல்லியே கொஞ்சம் யோசிச்சிடுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க வாங்க போவோம். சரோ, அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வந்துச்சு. அது ரெண்டாவது பியாய் கிட்ட மாட்டிக்கிட்ட, அதான் சொல்லியா. இப்போ நம்ம கார்ல தானே போறோம், கீழே இறங்காம நம்ம வாட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். வாங்க போவோம். சரி சரோ, எனக்கு பேய்க்கெல்லாம் பயம் கிடையாது. நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன், வா போலாம். சரிங்க. ஐயோ, ஓனர் என்ன பியாய் நாயிட்டு போறவ? அங்க அதை விட பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு. ஓனரோட முன்னாள் காதலன் அங்க இருக்காரு. அவரை இவரை சந்திச்சா என்ன நடக்கும்? சிலுப்பா, அடடே வாங்கனே வாங்க. உங்களோட வரவுக்காக தான் நாங்க காத்திருந்தோம். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே? வெளிநாட்டுல இருந்து நீங்க வரும்போது உங்களை வரவேற்கிறதுக்கு நாங்க ஏர்போர்ட் வந்திருந்தோம். ஞாபகம் இருக்கானே? இருக்குமா, பாத்திருக்கேன். சரினே, வந்து உட்காருங்க. வனரவியலே, நீங்க வந்துட்டு எல்லாம் உட்காருங்க. என்ன, நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தியா? நாங்க வரவேற்கலாம் வந்தோம். ஆனா வனரவியல் ஒரு பீஸ் சாக்லேட் கூட எங்களுக்கு தரலனே. அதுக்காக உங்க மேல எனக்கு கோவமே கிடையாது. அப்படி கோவம் இருந்தா நான் பேசவே மாட்டேனே. ஆமா, இந்த குடிமி பேசலனா தொண்டைக்குள்ள தண்ணி இறங்கிக்கிறாது. வனரவியலே, நான் அன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், குறுக்க வராண்டா. குறுக்க வராண்டா, கொண்டையில வராண்டா, நீ மட்டும் நல்லா சொல்லு. என்ன, எங்களுக்கு சாக்லேட்ல எதுவுமே தர இல்ல. ஃபிஷாண்டி வீட்டுக்கு மட்டும் கொஞ்சோண்டவே கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து தான் கொஞ்சோண்டு ஃபிஷாண்டி எங்களுக்கு தந்தாங்க. ஒரு பர்ஃபியூம் கூட தரலனே. வெளிநாட்டு வாட்ச் ஒண்ணுமே தரல. எல்லாத்தையும் அப்படியே வீட்லயே பதுக்கிட்டாங்க. நான் அத பெருசா எடுத்துக்கிடலனே. நோ ப்ராப்ளம். வாங்கனே, வந்து உட்காருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னே, நானும் சேகரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அப்படியா? ஆமாண்ணே, அபே இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அபே இல்ல. ஓ, ரொம்ப தான் விளம்பரமா இருக்கு. ஆமாண்ணே, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். பாத்து, ரொம்ப திக்கி திக்கி விக்கிற போது. என்ன, சேகருக்கு பிடிக்காத கல்யாணத்தை வனரவில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அத நிறுத்தினதே நான் தானே. அதுவும் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினேனே. ஆனா அந்த 10 லட்சத்தை தான் யாருமே எனக்கு திருப்பி தரவே இல்ல. ஃப்ரெண்டுக்காக 20 லட்சத்தை வீட அடகு வச்சேனே. இப்போ 20 லட்சம் கடகாரியா தான் நான் நிக்கிறேன். எல்லாம் என் ஃப்ரெண்டுக்காக தானே. ஆனா ரவியல் 10 லட்சம் பணத்தை எடுத்துட்டு போனாவ, அதோட சரி. அதையும் தொலைச்சிட்டாவ. அந்த பணம் என் கைக்கு வரவே இல்லனே. ஏற்கனவே கல்யாண செலவுக்கு ஒரு 10 லட்சம் செலவு பண்ணிட்டேன். உன் கல்யாணத்துக்கு தானே பேதி இருப்பா. அது அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. ஏய், ரொம்ப பேசாதேன்டேன். வானரவியலே, உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். மனக்குமுறல்கள். அண்ணனுக்கு எந்த விஷயமும் தெரியாதுல்ல. என்ன, 20 லட்சம் ரூபாய் லாஸ்ல உட்கார்ந்திருக்கேனே. எல்லாம் என் ஃப்ரெண்டுக்காக தான். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உயிரிலும் மேலானவன். நீங்க வெளிநாட்டுல கோடி கோடியா சம்பாதிக்கிறீன்னு கேள்விப்பட்டேனே. இந்த 20 லட்சத்தை தந்து உங்களால ஒரு உதவி செய்ய முடியுமா? நல்லா இருப்பியே. ஏ சிலுப்பா, எங்க இருக்க? உன் வீட்டுல ஒரே கொசுகடியா இருக்கு, மருந்து அடிச்சு கொல்லு முதல்ல. வானரவியலே, என் கஷ்டத்தை நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அந்த அண்ணன் கிட்ட இப்படி பேசாதங்க. ஆமா, கஷ்டத்தை பகிர்ந்துட்டாரு. இங்க பார், இதுக்கு மேல பகிர்ந்துட்டு இருந்தான்னு வச்சுக்க, கொண்டே இருக்காது, நீனே இருக்கும்டா. உன் ஆத்தால கூடி பத்திரிக்கை கொடுத்துட்டு போட்டோம். சரோஜக்கா, வாங்கக்கா, தம்பி வாங்க. வந்து உட்காருங்களா, நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காபி போட்டு தரேன். சாமி, அந்த ஒரு ரூபாயா உண்டியல் சேர்த்து போட்டிருக்கோம்லம்மா, அதுல இருந்து ஒரு 20 ரூபாய் எடுத்துட்டு வாமா. ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு காபி தூளும் வாங்கிட்டு வரேன். சிலுப்பா, நீ சொன்னதே பெரிய விஷயம். காபிலாம் எங்களுக்கு இப்ப வேண்டாம். புடிச்சு காப்பியே குடிக்க மாட்டாரு. நான் இப்பதான் வரும்போது குடிச்சிட்டு வந்தேன். அதனால நீ காப்பிலாம் போட்டு கஷ்டப்பட சிலுப்பா. என் தம்பி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வாங்கிட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு ஓடிடுவோம். சரோஜாக்கா, உங்க புருஷனோட மொத தடவை வந்திருக்கேன். ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு போங்களேன்க்கா. இல்ல சிலுப்பா, நீ சொன்னதே பெரிய விஷயம். பரவாயில்ல, இருக்கட்டும், பத்திரிக்கை வாங்கிக்க. என்ன, நான் சொன்னது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான்
நீ பண்ணது எல்லாமே தப்பு, அந்த தப்புக்கான தண்டனை தான் அது. இதுக்கு மேல அதை பத்தி பேசினா குடுமி இருக்காது, பறந்துரும் சொல்லிவிட்டேன். 20 லட்சம் வேணுமாம்ல, 20 லட்சம். சிலுப்பா அங்க வா, அந்த பத்திரிக்கை வாங்கி நாங்க போட்டோம். இந்த சிலுப்பா கல்யாணத்துக்கு எப்படியாவது வந்துரு.